ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் கொடுத்தவாறு வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானம் பண்ணி ஜெபிக்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 91வது அதிகாரம், சங்கீதம் 91 அதில் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியினுடைய ஒரு தலைப்பை பார்க்கும்போது வாஞ்சை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாஞ்சை. ஆமென். லாங்கிங் இல்லையா, அது வாஞ்சைக்கு அடையாளம். அருமையான தேவ பிள்ளைகளே, வாஞ்சை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை எதை குறித்து இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் கொஞ்சம் தியானிக்கலாம் என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நாம் தியானம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. வாஞ்சை என்று சொல்லும்போது அருமையான பிள்ளைகளே, அது ஒரு ஏக்கத்துக்கு அடையாளம். அதை நம்ம டிக்ஷனரியிலலாம் நம்ம பார்க்கும்போது இந்த வாஞ்சையை குறித்து பார்க்கும்போது என்ன வாஞ்சைன்னா என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஒரு ஏக்கத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து ஏங்குவதற்கு அடையாளம். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, இன்னும் பார்க்கும்போது அது ஒரு விருப்பத்துக்கு அடையாளம், ஒன்றையே விரும்பி இருக்கிறதுக்கு அடையாளம். இப்போது அருமையான தேவ பிள்ளைகளை இப்படி நிறைய அர்த்தம் கொடுத்துருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். ஆனால் நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வாஞ்சை குறித்து அது மிகவும் ஒரு காரியத்தின் மீது விருப்பமுற்று விரும்பி இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. 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 இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால் ஏங்குவது, அதை நினச்சி ஏங்கி கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதனால் இந்த வாஞ்சை எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாது. நம்ம என்னென்ன வாஞ்சைன்னு சொன்னோன்னு அது என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழுகிற அனுபவம் அல்ல. பரிசுத்தவான்களெல்லாம் வாஞ்சை குறித்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாஞ்சை இருந்தது. அது எதன் மேலே இருந்தது? அல்லேலூயா. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏங்குறது. இன்னைக்கு நிறைய மக்கள் உலக மக்களுடைய ஆண்டவர் அறியாமல் மக்கள் வாழும்போது அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் உலக காரியத்தின் மீது. அல்லேலூயா. இல்லை பணத்தின் மீது, பொன்னின் மீது, பொருட்களுக்கு மீது, இல்லை ஒரு வாலிப பையன் ஒரு பொண்ணுக்கு மீது, இல்லை பொண்ணு பையன் மீது, இப்படி ஒரு வாஞ்சை இருக்கலாம். அந்த வாஞ்சிக்கிற அனுபவங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், அந்த வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். தான் சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 91 14வது வசனம் மீண்டும் ஒரு விசை கூட வாசித்து பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால அவனை விடுவிப்பேன். அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வாஞ்சை இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு உலகத்தினுடைய காரியம், ஒரு காரியத்துக்கு மேலே இவ்வளோ வாஞ்சிக்கிற ஒரு தன்மை, அதையே நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை, இதை போல் அதையே நம்பி இருக்கிற ஒரு அனுபவம், அதை விட்டு பிரியாது இருக்கிறது தான் வாஞ்சை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாஞ்சை. ஆண்டவர் சொல்லுவார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால நான் அவனை விடுதலையாய் மாற்றுவேன். அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன காரியத்தில் இன்றைக்கி ஒருவேளை விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் உங்கள் வாஞ்சை தேவனுக்குரியதாய் மாறுமானால், தேவனை குறித்தே உங்கள் வாஞ்சை உண்டாகுமானால், தேவ காரியங்களை குறித்து தேவ சித்தங்களை அறிந்து தேவன் மீதே உங்கள் வாஞ்சை இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை விடுதலையாய் மாறிவிடும். மலையிலே சொல்லுங்களாம்.
எந்தெந்த பகுதியில் நீங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, ஒருவேளை ஆவிக்குள் விடுதலை இல்லாமல் இருக்கலாம், ஆத்துமாவுக்குள்ளே விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சரீர பிரகாரமான விடுதலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வாஞ்சை தேவன் மேலே இருக்குமானால், அல்லேலூயா, தேவனையே நம்பி இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் கட்டாயமாக நீங்கள் விடுவிக்கப்படுவது நிச்சயம். ஆமென். அதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? அதை போல சங்கீதம் 42 அதில் 1வது வசனத்தை வாசிங்க. இது ஆதாரமாக இந்த வாக்குகளை நாம் பார்த்து கடந்து செல்வோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு மானு நீரோடைகளை, அதான் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காரியத்தின் மீது ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வாஞ்சை வேற, அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களா. எதுக்கு மேலே உங்கள் வாஞ்சை இருக்குது? பிரைஸ் லார்ட். சொன்ன மாதிரி பணமோ பொண்ணா பொருளா இல்லை வீடா இல்லை பங்களாவா ஒரு காரா அல்ல. அல்லேலூயா. உங்கள் வாஞ்சை தேவன் மேலே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருக்கும் ஆசையாக இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இந்த உலகத்தில் எல்லாத்த விட எனக்கு வாஞ்ச தேவன் மேலே இருக்குன்னு சொல்லியவங்க உண்மையாக உங்கள் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம் பார்க்கலாம். அல்லேலூயா. கை எழும்பலையே, நிறைய பேருக்கு புரியலையோ? எல்லாத்த விட நான் அதிகமாக என் வாஞ்ச எண்ணெய் யாக்கையெல்லாம் கர்த்தர் மேலே தான் இருக்குது. அப்படி உண்மையாக சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்கள் உலக வாஞ்சைகள் வேறு. உலகத்தில் சிலருக்கு பொண்ணு மேலே பதவி மேலே பொண்ணுகளுக்கு மேலே பையன் மேலே இப்படிப்பட்ட வாஞ்சையை நான் சொல்ல, அது இருக்கும். ஒரு காரியத்தின் மேலே வாஞ்சை இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களுடைய வாஞ்சையெல்லாம் எப்படி இருந்தது? தேவனுக்கு மேலே இருந்தது. அதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மானானது நீரோடைகளை எப்படி என்ன செய்கிறது? வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு மானு நீரோடைகளுக்காக என்ன செய்யும்? வாஞ்சித்து கதறுமா. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. மானு காட்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அதனுடைய உள்ள என்ன செய்யும்? எப்போவுமே எங்கடா தண்ணி கிடைக்கும். அல்லேலூயா. எங்கே என் தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் எனக்கு கிடைக்கும். ஆனால் உள்ளம் வாஞ்சையோடு ஓடுமா. எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த தண்ணீரை கிடைக்கிறது வரையிலையும் அந்த மான் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. தேவனே என் ஆத்துமா, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பார்த்தீங்களா? தாவீது என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற காரியம், தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. உண்மையாக சொல்ல முடியுமா? உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உண்மையாக இருக்கிற உண்மையை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. மானு எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுதோ அதை போல என் ஆத்துமா, அல்லேலூயா, உங்கள் இருதயத்தில் கை வைங்க, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. உண்மையான ஒரு தேவ பிள்ளை தேவ காரியங்களை குறித்து கதறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு ஜெபமாக கதறுதல் உண்டாகும், தேவ சமூகமாக கதறுதல் உண்டாகும். ஒரு ஆராதனைக்கு போகாட்டா கதறி கொண்டிருப்பார்கள். கரங்களை தட்டி சோத்தரிப்போமா. தேவஜனமே, உண்மையான ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குமானால், தேவனை குறித்து ஒரு தாகம் இருக்குமானால், தேவ காரியங்களை குறித்து அதிகமான பாரம் உங்களுக்கு இருக்குமானால், ஒரு நாள் ஒரு சின்ன ஜெபம் மிஸ் பண்ணால் கூட உனக்குள்ள கதறிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் போக முடியலையே, தேவனை பார்க்க முடியலையே, தேவ மகிமையை காண முடியலையே, இப்படிதான் உள்ளம் ஏங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே வாஞ்சை. ஆமென். அல்லேலூயா. அதனால் வாஞ்சை இல்லைன்னா உங்களுக்கு விடுதலை வராது. ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல? ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? ஏன் எனக்கு விடுதலை வரல? ஏன்? காரணம் என்ன? நீங்கள் வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்தை தேடும்போது, வாஞ்சையோடு ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி சோத்தரிப்போம்மா. தாவீதுனுடைய அனுபவத்தை பாருங்க. அவர் சொல்ற, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து
கதறுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆதலால் நம்முடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஆத்துமா, நல்ல கவனிங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான, உனக்கு ஒன்றுமே செழிப்பே இல்லாட்டா கூட உன் உள்ளம் உண்மையான இயேசுவை நேசிக்கிறது உண்மையானால், உண்மையா நீங்கள் ஆண்டவருடைய ஆராதனையை நேசிக்கிறது உண்மையானால், உண்மையா சபையை நேசிக்கிறது உண்மையானால், சத்தியத்துக்காக நீ வாழ்வது உண்மையானால், உன் உள்ளம் வாஞ்சையோடு அவருடைய வாக்கை அவருடைய சமூகத்தை நாடிக்கொண்டே இருக்கும். கரங்களை நல்லா தட்டி சோத்தரிப்போம். ஆதலால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. வறண்டது ஒரு பெரிய, அதில் எந்த ஆசீர்வாதம் இல்லை. விடாய்த்தது ரொம்ப சோர்ந்து போன நிலைமை. தண்ணீரற்றது ஒரு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நல்ல கவனிச்சு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நிலத்திலே, அப்படிப்பட்ட இடங்களிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய சரீரம், நம்முடைய எண்ணம், ஏக்கம் எல்லாமே கர்த்தருக்குரியதாய் மாறும்போது உங்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. வாஞ்சியாக இருக்கிறவர்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீ விடுதலை இல்லாமல் இருந்தாலும் கட்டாயமாக உங்கள் வாஞ்சியே உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துடும். கரங்களை தட்டி சோத்தரிப்போம். உங்கள் வாஞ்சியே, உங்கள் விருப்பமே உனக்கு சுகத்தை கொண்டு வரும், உனக்கு பலத்தை கொண்டு வரும், உன் குடும்பத்தை கட்டி எழுப்போம், உன் பிள்ளைகளை கர்த்தர் மகிமையாக மாற்றுவார். அருமையான தேவஜனமே, வாஞ்சை இல்லாதவர்களுக்கு எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எதை செய்தாலும், ஆண்டவரே என்னை வாஞ்சை உள்ள ஒரு மகளாக மாற்றும். அல்லேலூயா. என்னை ஒரு வாஞ்சை உடைய மகனாய் மாற்றும். தேவ காரியங்களை குறித்து ஒரு வாஞ்சை எனக்கு தாரும். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் உங்கள் ஜெபமாய் மாறுவதாக. பிரைஸ் தி லார்ட். தாவீதுனுடைய அந்த அனுபவத்தை பாருங்க. தாவீது இவ்வளோ தூரம் உயர்த்தப்பட ஒரே ஒரு காரணம் வாஞ்சை. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் தேவ சமூகம், தேவ காரியம். ஆதலால் என் அன்பு பிள்ளைகளே, எதன் மேலே நமக்கு வாஞ்சை அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சில காரியத்தை நாம் தியானம் செய்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முக்கியமாக வாசித்து பாருங்கள், எதற்காக நம்ம வாஞ்சை இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் அதில் 3வது வசனம் சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 29:3 வாசிப்போம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சகோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கும்போது பாருங்கள், தேவனுடைய மனுஷனாகிய எசேக்கியா, தேவனுடைய மனுஷனாகிய தாவீது, இவங்க எல்லாம் என்ன வாஞ்சை வைக்கிறாங்க பாருங்கள்? ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வாஞ்சை இருக்குது? ஏதாவது ஒரு வாஞ்சை இருக்கா இல்லையா? ஆமென். எனக்கு வாஞ்சை இருக்குன்னு சொல்லிவங்க மட்டும் கையை தூக்கி காண்பீங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு வாஞ்சை இருக்கா? எல்லாரும் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன வாஞ்சை இருக்குது? எப்படா முடியும்னு வாஞ்சையோடு இருக்கிறோம்.
இன்றைக்கி சண்டே கிளாஸ் வசனம் சொல்லாமல் இருக்கணும்னு ஒரு வாஞ்சை. நல்ல பிள்ளைகள் என்ன சொல்லும், ஐயோ சண்டே கிளாஸ் வசனம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பாஸ்டர் வேற சொல்ல இன்றைக்கி டைம் கொடுக்கலையே அப்படின்னு ஏங்குவாங்க. அல்லேலூயா. இதுலேருந்து தெரிஞ்ச வாஞ்சையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இப்போது சிலரெல்லாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நேற்றுலேருந்து இறைச்சியும் மீனும் முட்டையும் இன்றைக்கு உள்ள சாமானத்துக்கு மேலே தான் வாஞ்சை அடித்தோம். காலையிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டு வாஞ்சை எப்படி ஓடுது பார்த்தீங்களா? வாஞ்சையை நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க, நம்ம வாஞ்சை எப்படி இருக்குது. அல்லேலூயா. உங்கள் வாஞ்சை தேவனுக்கு மேலே வரும்போது தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்களா. சாத்தான் விட மாட்டான். ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நம்ம வாஞ்சியை, நல்ல வாஞ்சை இருக்கும் சிலருக்கு, அதை பயன்படுத்த முடியாதபடி சத்துரு ஏதாவது கிளறி விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வாஞ்சை உங்களை விடுதலைக்குள்ளே கொண்டு போகும். உங்கள் வாஞ்சை தான் தேவன் உங்களை உயர்த்த முடியும். ஒரு தாவீதின் வாஞ்சை தான் அவனை ராஜாவாக கொண்டு சென்றது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஒரு தேவ பிள்ளையை அவருக்கு மேலே, அவருக்கு எப்போ பாரு ஆண்டுடைய ஆலயம், ஆண்டுடைய காரியம், எத்தனையோ ஒரு பெரு ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாஞ்ச தேவ சமூகம், தேவ காரியம், தேவனுடைய சமூகம் என்பதை முக்கியமாக அவங்க எண்ணினாங்க. அல்லையிலே சொல்லுங்களா. ஆராதனைன்னு சொல்லும்போது என்ன வரணும், ஒரு வாஞ்சை. ஆண்டவரே, நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையிலேருந்தே ஒரு ஆயத்தப்படுகிற அனுபவம் இருக்கணும். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகணும். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் போய் உம்மை துதிக்கணும். ஆண்டவரே, உம்மை பாடி மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய சித்தம் அறிய வேண்டும், எனக்காக நீங்கள் பேச வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. எனக்காக பேச வேண்டும். ஊழியக்காரர்களை நீங்கள் மறைக்க வேண்டும். உங்கள் வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, உங்கள் வாக்கு வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இருதயம் உண்டானால் நீங்கள் என்ன ஆலயத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஏன் தான் வருதோ சிலருக்கெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. ஆண்டவர், என்ன இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்றைக்கும் வேறு பாதி நேரம் எங்கே போயிடுது, பாதி நேரம் சர்ச்சில் போயிடுது. அருமையான பிள்ளைகளே, வாழ்க்கை இன்றைக்கி ஜீவனோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா சபைக்கு ஓடுறதுனால தான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம்மா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு காரியத்தில், ஆண்டவரே நான் நிறைய காரியத்தில் வாஞ்சையற்று இருக்கிறேன்ப்பா, ஆலய காரியங்களில் வாஞ்சை இல்லாமல் போயிட்டு ஆதியில் கொண்டு அன்பு விட்டு இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே. அநேகருக்கு ஆதியில் இருந்த வாஞ்சை, ஓடுறது, ஜெபிக்கிறது, தேவ சமூகத்தை நாடுறது, இன்றைக்கி அந்த வாஞ்சை எங்கே போச்சுன்னே தெரியாது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். வாஞ்சை அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு ஏக்கம், அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தை, ஒரே ஒரு மனம் தேவன் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கெங்கேயோ சிதறி கொண்டிருக்கிறது, எங்கெங்கேயோ குழம்பி கொண்டிருக்கிறோமே. என் வாஞ்சை எப்படியோ எதுக்கு மேலே போகுதுன்னு தெரியாதபடி இந்த வாஞ்சையற்ற தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கும் போதே எனக்குள்ளே ஒரு வாஞ்சையை தாரும், எனக்குள்ள ஒரு விருப்பத்தை தாரும், எனக்குள்ள ஒரு நல்ல முடிவை எனக்குள்ள தாங்க. ஆண்டவரே, உம்முடைய காரியத்தை குறித்து ஒரு ஏக்கத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. 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 வீணான காரியத்துக்கு மேலே ஏங்கி கொண்டிருக்கிறாய் தேவ பிள்ளையே. வீணான ஒரு நண்பர்களை குறித்து ஏங்குகிறாய், வீணான சிநேகிதத்துக்காக ஏங்குகிறாய், வீணான ஒரு மொபைலை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ தேவனுடைய காரியத்தை குறித்து உனக்கு ஏக்கம் உண்டா? தேவ காரியம், அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதா தேவ ஜனமே? அப்படிப்பட்ட வாஞ்சை வந்துட்டாலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரி. நீ நினைக்காத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நினைக்காத விடுதலை உங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வரும். நினைக்காத சுகம் உண்டாகும். ஆவிக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். ஆத்மாவுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கட்டளையிட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
சில தேவ பிள்ளைகள் வாஞ்சை இல்லாதவர்கள் அல்ல. எல்லாரையும் ஆண்டவர் சொல்ல, தேவ பிள்ளையே, அநேகருக்கு எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆராதனைன்னா ஓடி தேவ சமூகத்தில் விழுகிறது தான். ஜபன்னா அருமையான பிள்ளைகளே, ஏசப்பா சமூகம் இல்லையான்னு அந்த வாஞ்சையோடு ஓடுகிற அனுபவம் அருமையான. இப்படிப்பட்ட வாஞ்சை தான் உன்னை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் மாற்றும். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா அப்படி தான். ஜப குழுக்களில் இருந்தே ஒரு ஓட்டம். அல்லேலூயா. சபை 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 எங்களுக்கெல்லாம் அப்படி தான் ஆரம்ப ஊழியங்கள். சபையை விட்டு எங்கேயும் இல்லை, எங்கே போனாலும் வந்தால் சபை தான். அல்லேலூயா. தேவ சமூகத்தை மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் வந்தோடனே எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அற்புதம் அதிசயம் எல்லாருக்கும் நடக்கும். ஆண்டவரே சொல்லுவார், நீ வாஞ்சியை மட்டும் அவருக்கு மேலே வை. என்கிட்ட வாஞ்சியாக இருந்தால் உன்னை நான் விடுதலையாக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக போகாது. உனக்கு நன்மையை கொண்டு வராமல் இருக்காது. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்காமல் இருக்காது. நீ ஏதோ சலிப்போடு இருக்கும்போது, தேவ சமூகத்தில் கனவீனமாய் காணப்படும் போது, தேவ சமூகத்தில் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கும்போது, உனக்கு தேவன் எப்படி நன்மை செய்ய முடியும்? ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் வாஞ்சியோடு இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக சோத்தரிப்போமா. ஒரே ஒரு காரியத்தை குறித்து ஏங்குவது தான் வாஞ்சை. அல்லேலூயா. நீ எதை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்துக்கு மேலே உனக்கு ஒரு ஏக்கம்? தேவ காரியத்துக்கு மேலே ஏங்குதா உன் உள்ளம்? அப்படியானா நீ ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி சோத்தரிப்போமா. ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது அந்த காரியத்தை சொல்லும்போது அவருக்கு என்ன வாஞ்சையை சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம், தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சை. அல்லேலூயா. அதனால் அவர் இருந்த பொண்ணு பொருள் எல்லா பொக்கிஷத்தையும் அவர் மேன்மை எண்ணெயில் கர்த்தருடைய சமூகத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாஞ்ச உள்ளவங்க கொடுப்பாங்க. வாஞ்ச உள்ளவங்க ஏதாவது தேவனுக்காக செய்வார்கள். ஏதாயிலும் தேவ சித்தத்துக்கு என்று அர்ப்பணிப்பார்கள். அதான் வாஞ்சைக்கு அடையாளம். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப விரும்புகிறான்னா அவன் எதையும் கொடுக்க தயாராகிறான். அந்த மகள் எதையும் கொடுக்க தயாராகிறாங்க. ஆனால் தேவனுக்கென்று தேவன் மேலே ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மேலே ஒரு வாஞ்சை வந்துட்டா நீங்கள் பொண்ணு பொருளெல்லாம் கொடுக்கறத விட உங்களையே அர்ப்பணித்தாலே போதும். ரெண்டு கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, பொண்ணு கொடுக்க முடியல, பொருள் கொடுக்க முடியல, பணம் கொடுக்க முடியல, அதெல்லாத்த விட உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அதான் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கான பரிசுத்தவான்கள் பாருங்கள், ஆலயத்துக்கு மேலே இருந்த அந்த வாஞ்சையின் நிமித்தமாக நான் எனக்குண்டான செல்வங்களிலே நான் கர்த்தருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய ஆலயத்தின் பணிகளுக்காக, தேவ காரியங்களுக்காக நான் வாஞ்சியோடு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதனால் தேவாலயத்தின் மீது உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாஞ்சை உள்ள ஒரு அனுபவம் வேணும். தேவ காரிய ஆண்டவரே, இன்றைக்கி ஆராதனைகள், ஜெபங்கள், தேவ சமூகங்கள், அப்படிப்பட்ட வாஞ்சை வந்துட்டாலே உங்கள் இந்த ஆராதனையில் உங்களை வெறுமையாக தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் வாஞ்சை எதுக்கு மேலே இருக்குது? எதுக்கு மேலே இருக்குது? தேவன் மேலே இருக்குதா? உண்மையாக சொல்லுங்கள். சிலர் பாருங்கள், ஆண்டவருடைய காரியத்தை விட பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு அடிக்கும். வாஞ்சையெல்லாம் எங்கே ஓடுது? பணம் பணம் பணம், வீடு வீடு வீடு, பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள், புருஷன் புருஷன், அருமையான பிள்ளைகளை மனைவி, இதில் இருக்கட்டு, எல்லா அன்பும் இருக்கட்டு. எல்லாத்தை விட மேலாக உங்கள் வாஞ்சை தேவ காரியங்களை குறித்து இருக்க வேண்டும். மலையிலே சொல்லுவோமா? எல்லாவற்றையும் கையை கொடுத்து சொல்லுங்கள். உங்கள் எல்லா காரியங்களை விட உங்கள் வாஞ்சை தேவன் மீது இருக்க வேண்டும்.
தேவ காரியங்கள் மீது இருக்கட்டும். கரங்களை கை கொடுத்து சொல்லுங்க, அப்படியாவது ஒரு உணர்வு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்கள் எல்லா காரியம், உங்கள் பிள்ளைகளை விட, உங்கள் மனைவியை விட, உங்களுக்கு இருக்கிற சம்பத்தை விட, உங்கள் செல்வாக்குகளை விட, உங்கள் அந்தஸ்துகளை விட, உங்கள் பதவியை விட, உங்கள் பணத்தை விட, உங்கள் பொண்ணு பொருளை விட, எல்லா மேன்மையை காட்டிலும் உங்கள் வாஞ்சை தேவன் மீது, ஆலயத்தின் மீது, தேவ சமூகத்தின் மீது, தேவ காரியங்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டாவதாக. அல்லேலூயா. நாமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆராதனைன்னு சொல்லும்போது பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் என்னென்ன பெண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்குது, கிறுக்கிட்டு இருக்கிறது. வாஞ்சை எப்படி போகுது பாருங்க. அதில் என்ன வாஞ்சை இருக்குது? ஆராதனையில் பெண்ணை வச்சு கிறுக்கிறது, பெண்ணை இப்படி சுற்றுறது. சின்ன பிள்ளைகள் அப்போ அவங்க நம்ம கவனிக்கும்போது சிலர் வந்து அப்படியே வாயை பூட்டு போட்ட மாதிரி பூட்டிட்டு அப்படியே நிற்கிது. எங்கேயோ பேச தெரியாத மாதிரியும் பாட தெரியாத மாதிரியும். அன்பு தேவ ஜனமே, உன் வாஞ்சையினால தான் உனக்கு அற்புதம் நடக்கும். சின்னதுலே விளையும் பயிர் முளையிலே தெரியுமா? அப்போ சின்னதுலேயே அந்த பிள்ளைகள் வாய் ஏன் திரும்பலை, ஏன் துதிக்க முடியலை, ஏன் ஆராதிக்க முடியல? பாஸ்டர்கள் சொல்லி அவ்வளோ சத்தம் போட்டு எவ்வளோ ஆராதனை மகிமையாக நடக்குது, ஆனால் அவங்க செய்யவே மாட்டேன்றேன். ரொம்ப நம்ம ஒரு ஆக்ஷன் காட்டினோன்னே உடனே அப்படி கொஞ்சம் ஆடி அடுத்த நிமிடமே மாறிடுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்? எப்படி வாஞ்சை இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மொபைலை பாருங்கள். மொபைல் எடுக்கணுன்னா, ஃபோனுன்னா என்ன எப்படியாவது கொடுங்க. சில பிள்ளைகள்லாம் சாப்பிடும்போது ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. அதில் வாஞ்சை எப்படி இருக்குது? ஃபோனு அவ்வளோ தூரம் அடிக்குது. அதில் ஏதாவது ஒன்று பார்க்கணும். அதே சமயத்தில் தேவ சமூகத்தை நம்ம கனம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஏசப்பா நீங்கள் பெரியவர், நீங்கள் வல்லவர், நீங்கள் நல்ல தேவன், நீர் ஜீவனுள்ளவர் என்று சொல்லுகிறதுக்கு நம்ம வாய் புறப்பட வேண்டாமா? கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் வாஞ்சையோடு துதிக்க பாலகர்கள் வாயால் துதி உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாலகர்கள் வாயால் துதி உண்டாக்குவாராம். இப்போ சின்ன பிள்ளைகளை துதிச்சாதானே ஆசீர்வாதம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளே துதிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க, படிக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? அங்கே போயிட்டு பாடம் சொன்னாதானே அந்த பிள்ளைகள் சொல்லும்போது என்ன வரும்? டீச்சர்ஸ் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஒரு பாடத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கே சொல்லி கொடுக்குற பிள்ளைகள் வரையிலே இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவ்வளோ கிருபைகளோடு கூட பிள்ளைகள் வளர்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் எத்தனை போதிச்சாலும் எத்தனை சொன்னாலும் ஒன்றுமே புரியாமல் இருக்கிற பிள்ளைகளும் இருக்காங்க. அப்படி இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறணும், பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னபடி இந்த பிள்ளைகளை குறித்து நாங்கள் எப்போவுமே சந்தோஷப்பட வேண்டும். மலையிலே சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட வாஞ்சியோடு நீங்கள் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை. அருமையானுள்ள சங்கீத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 84வது அதிகாரம். இதில் தாவீதினுடைய அந்த வாழ்க்கையிலையும் கூட 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் சீக்கிரம். ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையின் தவனமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த தேவ மனிதனும் அப்படிதான் சொல்லியாரு. ஆலயத்தின் மேலே இருக்கிற வாஞ்சையினால நான் ஆலயத்துக்கு எல்லாம் செய்யணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்மா. சிலர்லாம் அவங்களுக்கு இல்லாட்டாலும் ஆலயத்துக்கு கொடுக்கணும், காணிக்கு கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும், ஊழியத்துக்கு உதவணும், சபை கட்டுற இடத்துல உதவணும். அல்லேலூயா. அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அப்படி வாஞ்சிக்கிறவர்களும் உண்டு. கையை தட்டி ஸ்தோத்தரிப்போம்மா. அதே சமயத்தில் எந்த வாஞ்சியும் இல்லாமல் எதையும் கண்டுக்காமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம லைஃப் அப்படியே வெறுமையாக ஓடுது. அல்லேலூயா சொல்லுங்க.
நீ ஒரு நாள் தேவ சமூகத்தில் போகும்போது உனக்கு கர்த்தர் கணக்கு பார்ப்பார். அங்கே உன் பலன், நீ என்ன செய்தாய் அதற்குரிய கிரியைக்கு தக்க பலன் தான் நமக்கு கிடைக்கும். அல்லையிலே சொல்லுங்களேன். நான் என்ன செய்தனோ அதை தான் நான் அறுக்க முடியும். கைகளை தட்டி சோத்தரிப்போமா. எதை விதைத்தாயோ அதை தான் நீ அறுப்பாய். அல்லேலூயா. ஆண்டவன் ஆலயத்துக்காக உழைச்சிருந்தனா அதுக்குரிய பலன் உண்டாகும். ஆலயத்து கட்டுறதுக்காக நான் உன்னை கர்த்தருக்காக கொடுத்தனா அதுக்குரிய பலன் உண்டாகும். நீ கர்த்தருக்கென்று படைக்கிற காணிக்கையில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அதுக்குரிய பலன் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சும்மா கிடையாது. நீ எதற்கு மேலெல்லாம் வாஞ்சியோடு செய்கிறீங்களோ அந்தந்த காரியங்களுக்கு ஒரு விடுதலை ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆதலால் அன்பு தேவ ஜனமே, சில குடும்பங்களெல்லாம் நான் பார்க்குறேன், அவங்களுக்கு வழி இல்லை, சாப்பாட்டு கூட கஷ்டம், சரியான வேலை இல்லை. ஆனால் தேவனுக்குன்னு செய்யணும்னா அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிற தேவ பிள்ளைகள், நல்ல சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட அந்த இது இல்லை. எல்லாரையும் நான் சொல்லலை, சிலருக்கு அந்த மனம் இல்லை. ஆனால் சின்ன வருமானம், தன்னுடைய கையின் பிரயாசம், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்ததில் நான் உண்மையாக இருக்கேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லி ஜெபித்தாங்க, அப்படி செஞ்சாங்க. அவங்கெல்லாம் சீமான்களாக தான் பைபிளில் வாழ்ந்துருக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆபிரகாமை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், 100 மடங்கு அறுவடை. அல்லேலூயா. ஒரு யாக்கோபு இரு பரிவாரங்களோடு கூட கர்த்தர் வாழ செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் அவன் சந்ததிகளுக்குள்ளே பிரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். கரங்களை தட்டி சோத்தரிப்போம். பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியாது. கட்டாயமாய் நீ ஆசீர்வாதமாய் தான் இருப்பாய். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எனக்குரியது என்று சொல்லி நீ சொல்வாயானால் அதே ஆசீர்வாதம் உங்களுக்கோ உங்கள் சந்ததிகளுக்கோ உங்கள் தலைமுறைகளுக்கோ உண்டாவது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அருமையானதே பிள்ளைகளே, அவங்களுக்கு வாஞ்சை இருந்துச்சு, நான் வாஞ்சை இல்லாமல் வாழ, அப்படி கிடையாது. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு அதே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அதனால் எவ்வளோ தூரம் ஆண்டவரே ஆலய காரியங்கள் எனக்கு ஒரு வாஞ்சியை தாங்க. விரிவாக சொல்ல எனக்கு நேரங்கள் இல்லை. ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்கள், ஒரு கூட்டமாக, ஒரு ஊழிய காரியமாக சொல்லிகிட்டே போகலாம். அல்லேலூயா. கொடுக்குற காரியமா, ஆலயத்தில் ஓடி வந்து ஜெபிக்கிற காரியமா, சுவாச பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல உறவுள்ள வாழ்க்கையா, ஒரு அன்பு. மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கு என்ன, அவங்க கஷ்டப்பட்டா அப்படிப்பட்ட நீங்கள் அப்படி இருந்தாலே உங்களுக்குரிய கஷ்டத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீ இன்னொருத்தருடைய கஷ்டம் எனக்குரிய கஷ்டம்னு நீ என்னைக்கு நம்பி அப்படி அழுது செவிக்கிறீங்களோ உங்களுக்குரிய கஷ்டத்தை கர்த்தர் இலகுவாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. யோபு பாடுபட்டது உண்மைதான், துன்பப்பட்டது உண்மைதான். ஆனால் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்க்கையில் சிறையிருப்பு போல பல காரியம் இருந்தாலோ நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பை திருப்புவார், தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் ஆண்டவரே எனக்கு வாஞ்செல்லாம் உம்மை சார்ந்ததாக, உம்முடைய காரியங்களை சார்ந்ததாக, உம்முடைய ஆலயத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆலயத்தின் மீது அவ்வளோ வாஞ்சையை பார்க்கிறோம். பாருங்கள், அதே சங்கீதத்தில் வாசிக்கிற 26வது வசனத்தை, 26 சங்கீதம் 26:8 கூட வாசித்து பாருங்கள். சீக்கிரமாக படிக்கலாம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆலயமாகிய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறீங்க? இன்றைக்கி வாஞ்சிக்கிற எல்லாம் ஓடுறாங்க ஆண்டுட்டு. அப்பா ஏசப்பா எப்படியாவது உங்கள் சமூகம், இவ்வளோ தூரத்துலேருந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ பாடுகள்லையும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? ஏன் ஓடணும்? அல்லேலூயா. சில ஆலயத்துக்கே போகாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் ஆலயத்துக்காக தேவ சமூகத்துக்காக. அல்லேலூயா. சிலர் கடைசி நாட்களில் ஆலய கூடுகையை விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் சிலர் தேவனுடைய ஆராதனையை விட்டு விடுகிறது போல நீங்கள் விடாமல் இருங்கள் என்று எபிரேயர் 10 அருமையான பிள்ளைகளை 10வது அதிகாரம் 25வது வசனம் அப்படி சொல்லுகிறது அல்லவா? அல்லேலூயா. அதனால் நீங்கள் புத்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ காரியத்தை குறித்து வாஞ்சியாக இருந்தால் சபைக்கு வராமல் இருக்க முடியாது, செபத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியாது, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் வாஞ்சை. அல்லேலூயா. அதனால் உண்மையான வாஞ்சை எனக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அன்று ஒருவேளை வாஞ்சை குறைஞ்சிருந்தா எனக்கு இன்னும் உண்மை வாஞ்சியோடு தேடுகிற இருதயத்தை தாரும். அல்லேலூயா. ஒரு மானு நீரோடை எப்படி கதறுகிறதோ, அல்லேலே சொல்லுங்களாம், ஒரு மானுக்குள்ளே எப்படி வந்த வாஞ்சை அது ஒவ்வொரு அப்படியே ஓடிட்டே இருந்தாலும் அதுக்கு உள்ளெல்லாம் எப்படி அடிக்கும், எங்கே தண்ணீர் வரும். அல்லேலூயா. எவ்வளோ ஸ்பீடாக ஓடும். ஆமென். அல்லேலே சொல்லுங்களாம். உங்களையே மான்கால போல மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஓட்டம் ஓடும்போது கூட உள்ளெல்லாம் ஆண்டவர். நீ நமக்கு அப்படி தானே சபை, அல்லேலூயா, செபம், ஆராதனை, சனிக்கிழமை ஆனால் அப்படி தான் அடிக்குது, ராபம் பகலும் இல்லையா? அதனால உங்கள் வாழ்க்கையில் அந்த வாஞ்சை உங்களை மிக மேன்மையாக கொண்டு செல்லும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? அதனால் ஆலய காரியங்களை குறித்து ஒரு வாஞ்சியை எனக்கு தாரும். இல்லையிலே சொல்லுங்களா? அது மட்டும் இல்லை, 2வது ஒரு காரியத்தை வாசிப்போம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமாக படிக்கலாம். 1 பேதுரு 2:3 வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 2வது திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். களங்கமில்லாத ஞானப்பால். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஞானப்பாலின் மீது வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. அது எது? திருவசனமாகிய ஞானப்பால். அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்படின்னா வசனத்தின் மீது உங்களுக்கு எனக்கு ஒரு வாஞ்சை வரணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் உற்சாகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க. 2வது வேதம் சொல்லுகிறது திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனம். ஆமென். வசனத்தின் மீது வாஞ்சியாக இருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் எனக்காக பேச வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பைபிளை படிக்கும்போது அந்த வசனத்துக்கு மேலே என்ன இருக்கணும்? வாஞ்சை. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள்லாம் பைபிள் படிக்கணும்னா கடமை. பாட புத்தகம் எவ்வளோ இருக்குது, எக்ஸாமுக்கு எவ்வளோ படிக்கிறோம். 5 மணிக்கே எழும்பி 8 போகிறது வரலையும் படிப்பு தான். நம்மளே பாதி ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு அப்படியே ஊட்டி உலக படிப்புக்கு என்ன வாஞ்ச. அல்லேலூயா. தேவ மக்களை வசனம் வாசியா பாஸ்டர் கேட்பார். அதனால் ஒரு வசனத்தை இன்னைக்கு நான் படித்து விட்டேன். பெரியவங்களும் அப்படி தான் இருக்கும், சின்னவங்களும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். திருவசனமாகிய களங்கமில்லாத. அல்லேலூயா சொல்லுங்களாம். எல்லாத்துலேயும் களங்கம் இருக்கும். பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, சரி அவன் களங்கம் இல்லாத ஆள். அல்லேலூயா. களங்கம் இல்லைன்னா கலப்பு இல்லாமல், பாவம் இல்லாமல், தீமை இல்லாத ஒரு பரிசுத்த வாக்குகள். இது கர்த்தருடைய வார்த்தை. கையை தட்டி சோத்தரிப்போமா? தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. அந்த வசனத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்சை வருமானால் வசனம் உன்னை ஜீவனோடு வாழ வைக்கும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை பிழைக்க வைக்கும். அல்லேலூயா.
அதனால் என்ன இருக்கணும்? வாஞ்சியோடு கேட்கணும். ஆண்டவரே, உங்கள் வசனம் எனக்குள்ள ஊடுருவி பாயணும். உங்கள் வசனம் என்னை என்ன செய்யணும்? என்னை சுத்திகரித்துக்கிட்டே இருக்க வேண்டும். உங்கள் வசனம் என்னை எச்சரிக்க வேண்டும். உங்கள் வசனத்தினால நான் பிழைக்க வேண்டும். உங்கள் வசனம் எனக்குள்ளே உயிர்ப்பிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. உங்கள் வார்த்தை எனக்குள்ளே வல்லமையாய் வெளிப்படுவதாக. அதான் வசனத்தினால் ஒரு பிழைக்கப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. அதனால் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா. அது ஞானப்பாலுக்கு ஒரு அடையாளம். அந்த வசனம் அவ்வளோ உயிர் உள்ளது. உங்களுக்கு பூஸ்ட் ஒரு எப்படி நம்ம ஒன்றை சாப்பிட்டு பலன் அடைகிறோமோ அதை விட மேலாக ஜீவனுள்ள வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும், உங்கள் வாழ்க்கையை எல்லாத்துலேயும் ஒரு மேன்மையை கொண்டு வரும். மரித்து போனவர்களையும் பிழைக்க வைத்தது கர்த்தருடைய வாக்கு தான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் வசனத்தின் மீது எனக்கு ஒரு வாஞ்சையை தாரும். மல்லையிலே சொல்லுங்களா. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் வசனத்தின் மீது உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், மறக்கக்கூடாது. உம்முடைய வசனத்தின் மீது எனக்கு வாஞ்சியை தாரும். அந்த வசனத்தை வாஞ்சியாக கேட்கக்கூடிய கிருபையை தாரும். அந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபையை தாரும். அல்லேலூயா. அப்படி வசனத்தினால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:40 பாருங்கள். வசனத்தை குறித்து சீக்கிரமாக கடந்து போவோம். 40வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 119. இதோ உம்முடைய கட்டளைகள், இதோ உம்முடைய கட்டளைகள், கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். பாருங்க, உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. 20வது வசனத்தை படிங்களா. அதே அதிகாரத்தில் 20 படிங்க. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பார்த்தீங்களா தோய்ந்து போகிறது. அல்லேலூயா. அவருடைய கட்டளைகள், அவருடைய நீதிகள், அவருடைய நியாயங்கள், ஆண்டவரே, அதுக்கு மேலெல்லாம் என் ஆத்துமா எப்படி இருக்குமா? எப்போவுமே வாஞ்சியாக இருக்கிறபடினால ஆத்துமா எப்படி அப்படியே கஷ்டம் சோர்ந்து போகுது. என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, அவர் வசனத்தின்படி வாழ. ஆண்டவரே, உங்கள் வசனத்தின்படி நான் செவி கொடுக்கணும். உங்கள் வசனம் என்னை உயிர்ப்பிக்கக்கூடியது. உங்கள் வசனத்தினால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லி தேவ மனிதன் சொல்லுகிறாரே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பாடு, உனக்கு ஒரு போராட்டம், உனக்கு ஒரு சத்துரு போராடும் போது வசனம் உனக்குள்ளே இருக்குமானால் எந்த சத்துருவையும் ஜெயிக்கக்கூடிய பலன் உனக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் உண்டாகும். ஏன்னா வசனம் மனுஷனுடையதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, வசனத்தினால நீ பிழைப்பாய். ஆமென். வானமும் பூமி அழிந்து போய்விடும், ஆனால் இந்த வார்த்தைகள் அழிவதில்லை, மாறுவதில்லை. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, வாக்குத்தத்த வசனத்தை நீ கனம் பண்ணி வை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கனமாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செய்தியை அப்படியே கனமாக எண்ணுங்கள். கர்த்தருடைய வசனம் ஒரு ஜீவன் உள்ளது, அது இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்களுடைய வாஞ்சை எல்லாம் வசனத்தில் ஒரு வாஞ்சியோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்தார். முதலாவது ஆலய காரியங்களில் வாஞ்ச, இரண்டாவது தேவனுடைய வாக்குகளிலே வாஞ்ச. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது தேவ பிள்ளைகளை நான் விரிவாக போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னும் ஒத்த வசனங்கள் நிறைய இருக்கிறது. அது தேவ சித்தம் போல் நாம் வாஞ்சியோடு நாம் தியானிப்போம். இன்னும் பாருங்கள், அவருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மகிமையை பார்க்க ஒரு வாஞ்சை. ஏசாயா 26 அதில் 9 வாசித்து பார்க்கும்போது என்ன வாஞ்சியை நம்ம பார்க்குறோன்னா, ஏசாயா 26 அதில் 8, 9 2 வசனங்களை வாசிப்போம். என் கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்துமா நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா.
பார்த்தீங்களா? அப்போ இந்த நியாய தீர்ப்புகள் அதே போல் ஒவ்வொரு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் இரவும் நான் என் ஆத்துமா எப்படி இருக்குதான் வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டுடைய காரியங்களில் ஒரு வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தோடு காணப்பட வேண்டும். யோபு 6வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள். 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து தேவனின் நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து. அல்லேலூயா. இப்போ வாஞ்சியில் என்னென்னா வித்தியாசம் இருக்குது. யோபு அவர் வாஞ்சிக்கிற காரியங்கள் எனக்கு நன்மையாக மாறணும் அல்லையில சொல்லுவோமா? இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாஞ்சி இருக்கும். அருமையானுள்ளே தேவ காரியங்களை குறித்து ஒரு வாஞ்ச, தேவனுடைய வசனங்களை குறித்து ஒரு வாஞ்ச, அருமையானுள்ளே ஆலயத்தை குறித்து ஒரு வாஞ்ச. அது மட்டும் இல்லை, என் மன்றாட்டுகளுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செபத்தில் ஒரு வாஞ்ச, கையை தட்டி ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பதிலை தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும்படியான ஒரு வாஞ்சியோடு யோபு என்கிற பக்தன் இப்படி தேவனை நோக்கி முறையிடுகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய உள்ளமும் தேவனை நோக்கியே இருந்தது, தேவ சமூகத்தை நோக்கியே இருந்தது, தேவ காரியங்களை நோக்கியே இருந்தது. கடைசியாக பார்க்கிறோம், அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. வசனத்தில் வாசிக்கும்போது என்னன்னா 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரலோக வாஞ்ச, தேவ மகிமையான வாஞ்ச, ஆண்டுடைய ராஜ்யத்துக்குரிய வாஞ்சியை பார்க்கிறோம். அதில் வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 5:2 வாசிக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த கூடாரம் என்பது நம்ம இந்த உலக வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலக ஒரு வாழ்க்கையை நம்ம முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் என்ன செய்ய போகுது? ஒரு முடிவு வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அதான் வேதம் பவுல் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து. அல்லேலூயா சொல்லுங்களாம். இந்த கூடாரம் என்பது இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக காரியங்கள், இந்த நம்முடைய வாழ்க்கை. நம்ம என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். என்ன? ஒவ்வொரு நாளும் பாடு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இது உலகத்துக்குரிய வாழ்க்கை. வேதம் சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உலகத்தில் நம்ம கூடாரம், இந்த கூடாரத்தில் நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். வாசிங்க. இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அடுத்தபடியா என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரம வாசஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. நம்ம இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஒரு மறுவாழ்வு உண்டு. ஆமென். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை உண்டு. அதுக்காக தான் நீங்கள் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் வாஞ்சியோடு ஓடணும்? ஏன் தேவனை தேட வேண்டும்? ஏன் ஆண்டுடைய காரியங்களில் வாஞ்சியோடு இருக்க வேண்டும் என்று பார்ப்பீங்கன்னா, இந்த கூடாரமாகிய நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் எல்லாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் காலம்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதில் நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆனால் ஒரு பரம வாசஸ்தலம் உண்டு. அல்லேலூயா. அது எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்குது? பரலோகத்தில். அல்லேலூயா. அந்த பரம வாசஸ்தலத்தை வாசிங்க. பரம வாசஸ்தலத்தை, பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள, பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. இந்த கூடாரம், இந்த வாசஸ்தலம், இந்த ஜீவியம் நமக்கு பாரம் சுமந்து தவிக்கிறதா இருக்கிறது. இதில் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பாடு இருக்கும், கவலை, கண்ணீர் எல்லாம் சேர்ந்து ஓடுது. அல்லேலூயா.
இதெல்லாம் வாழ்க்கை, இது கொஞ்ச கால வாழ்க்கைக்கு உரியது. ஆமென். ஆனால் இனி ஒரு பரம வாசஸ்தலத்தை தேடுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். எத்தனை பேருக்கு அந்த வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற அனுபவம் உண்டு? பரிசுத்தவான்களுடைய வாஞ்சையெல்லாம் அந்த பரம வாசஸ்தலத்தை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களா? பாட்டு பாடுறோம், இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையிலே நான் சேர்ந்தா போதும். அல்லேலூயா. நான் உண்மையிலே பார்க்கணுமா வேண்டாமா? பாட்டோடு முடிச்சுக்கிடணுமா இல்லை ஒரிஜினலாக நம்ம போய் பார்க்கணுமா? அல்லேலூயா. மோட்ச வீட்டை நான் என்று காண்பேன், தூய தூய தேவா. எல்லாம் அருமையாக பாடுறோம். மோட்ச வீடு உண்டு, நித்திய வீடு உண்டு, நித்திய வாசஸ்தலம் உங்களுக்கு உண்டு. கைவேலை இல்லாமல் கட்டப்படுகிற ஒரு வீடு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். சீக்கிரமாக எடுத்து வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பெல்லாம் எங்கே இருக்கு? இந்த வாசஸ்தலம், இந்த உலக வாழ்க்கை எல்லாருக்கும் பாடு நிறைந்ததும் வேதனை நிறைந்ததும் தான். ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் நம் வர காத்திருக்கிறோம். மலையிலே சொல்லுங்களாம். அதனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பாரம் உள்ளது, வேதனை உள்ளது தான். ஆனால் பரம வாசஸ்தலமாகிய அந்த மகிமையை பார்க்க நீங்களும் நானும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏசப்பா, அந்த மகிமையை பார்க்க எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். மலையிலே சொல்லுங்களாம். அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாஞ்சைகளை விருப்பங்களை தேவன் மீது வைப்போம். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19வது அதிகாரம் அதில் வாசிக்கிற 25 27 வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்த தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நம்ம பிரிந்து போனாலும் ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பரம வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் இயேசுவை பார்க்கிறவர்களாய் மாறப் போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நான் இயேசுவை பார்ப்பேன்னு சொல்லியவங்க மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. நல்ல சத்தமாக ஒரு அலையில சொல்லுவோம்மா. பிள்ளைகளை, நீங்கள் எல்லாரும் இயேசுவை பார்ப்பீங்களா? டேய், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அலையில சொல்லுங்களேன். இயேசுவை பார்க்கிற ஒரு பாக்கியம் வேணும். ஆமென். அதுக்காக வாஞ்சிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த பரமவாசஸ்தலத்துக்குள்ளே போகணும், பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும், ஏசப்பா ராஜ்யத்துக்கு போகணும். இதில் ஒரு வாஞ்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த வாஞ்சை உன்னை சும்மா இருக்கக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்களேன். உலக காரியத்தில் வாஞ்சியோடு ஓடுகிறவர்களுக்கெல்லாம் அந்த வாஞ்சியில் ஒரு பெரிய மேன்மையை காணணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் தேவ காரியத்தில் மேன்மையாக அருமையுடைய வாஞ்சியோடு ஓடுகிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு மகிமையாய் முடியும். கைகளை தட்டி சோத்தரிப்போமா. அவங்க வாழ்க்கை மகிமைக்குரியதாய் மாற்றப்படும். அதனால் ஒவ்வொருடைய வாஞ்சையும் தேவன் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 13:9 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 145 அதில் 16வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். எல்லாருடைய வாஞ்சியை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். பிராணிகளுடைய வாஞ்சியை கூட ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆதலால் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து ஜெபிப்போம். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். 9வது வசனம் படிங்க. 13:9. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அவங்க நம்பிக்கை, அவங்க விசுவாசம் ஒரு நாள் பெரிய சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போய் விடும். அதே போல் இப்போ 145வது சங்கீதத்தில்
16வது வசனம் சொல்லுகிறது, நீர் உமது கையை திறந்து ஆ சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். பார்த்தீங்களா? நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். அப்போ எல்லாருடைய வாஞ்சையும் கர்த்தர் ஒருவர் தான் திருப்தியாக்க முடியும். பிராணிகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யார் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் அவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மேன்மையை தேவன் தரப்போகிறார். இன்றைக்கும் நாம் எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, உண்மையாய் உம்மை வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். என்னிடத்திலே வாஞ்சியாயிருக்கிறவர்களை நான் விடுவிப்பேன். ஆண்டவரே, நாம் மாயான காரியங்களில் வாஞ்சியாக இருப்பதை விட உம்முடைய காரியத்தில் வாஞ்சியாக என்னை மாற்றும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிடம், நேரம் இல்லை தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு நிமிடம் எசப்பட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே எனக்கு ஒரு வாஞ்சியை தாரும். செபிக்கிற காரியங்கள் எனக்கு ஒரு வாஞ்சியை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திர. ஆண்டவரே, உங்கள் பரலோக மகிமையை காண, தேவ ராஜ்யத்தை காண, பரம ராஜ்யத்தின் வாஞ்சி எனக்கு தாரும். இந்த உலகம் ஒரு நாள் அழியப் போகிறது, உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது. ஆனால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர எங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை தாகத்தை தாரும். கரங்களை தட்டி சோத்தரிப்போம்மா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது உடைய கரங்களை அமர்த்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாஞ்சை தாகம் தேவனுக்குரியதாய் மாறட்டும். ஜப காரியங்களில் வாஞ்சையாக மாறட்டும். ஆராதனை காரியங்களில், விசுவாச காரியங்களில், ஆண்டவரை ஜெபிக்கிற காரியங்களில், தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாஞ்சையோடு விருப்பத்தோடு செய்து ஆசீர்வாதங்களை அடைய உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்று வாஞ்சை இல்லாத அனுபவங்கள் வெறுமைக்குள்ளே கொண்டு போய்விடும். ஆனால் வாஞ்சையோடு தேவ காரியங்களில் ஒரு வாஞ்சை படுகிற எல்லோரையும் நீர் மேன்மைக்குள்ளே கொண்டு சென்றிருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை உடைய ஜனத்துக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகம் ஒரு அனித்தியமானது. இந்த அனித்தியமான உலகத்தை நம்பி ஏமாந்து போகாதபடி பரலோக நித்திய ஜீவனை பற்றி கொள்ள இயேசு கிறிஸ்துவே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை அறிந்து உம்முடைய நாமத்தில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஆண்டவர் காரியங்கள் ஒரு வாஞ்சிக்கிற தேவஜனமாய் மாற்றி அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தாவே, எல்லாருக்காக துதிக்கிறேன். வார்த்தைகளை தந்த தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. கடந்து வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா.